அனுமுலா ரேவந்த் ரெட்டி இந்த பேரை கேட்டாலே அதிர்தில்ல அப்படிங்கிற மாதிரி தான் ரேவந்த் ரெட்டியோட செயல்பாடுகள் தற்போது தெலுங்கானாவில் இருக்கு. நடிகர் அல்லு அர்ஜுன் அவர்களால் ஏற்பட்ட ஒரு உயிரிழப்பு மற்றும் ஒரு சிறுவனின் கோமா நிலை இதனுடைய காரணமாக ரேவந்த் ரெட்டி அதாவது தெலுங்கானாவினுடைய முதல்வர் ரேவந்த் ரெட்டி அவர்கள் எடுத்திருக்கக்கூடிய பல அதிரடியான முடிவுகளால் தெலுங்கானா சினிமா துறையினர் தற்பொழுது அதிர்ந்து போயிருக்காங்க. சரி, யார் இந்த அனுமுலா ரேவந்த் ரெட்டி? இவரோட பின்னணி என்ன? இவருடைய விஸ்வரூப அரசியல் வளர்ச்சியின் பின்னணி என்ன அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம். தெலுங்கானா தனி மாநிலமாக பிரிக்கப்பட்ட பிறகு நடைபெற்ற 2 சட்டமன்ற தேர்தல்களிலுமே சந்திரசேகர ராவின் கட்சி தான் வெற்றி பெற்றது. அதன்படி கடந்த 2 சட்டமன்ற தேர்தல்களிலும் அவர்தான் முதல்வரா இருந்தார். இந்த சூழ்நிலைக்கு பிறகு முதல் முறையாக காங்கிரஸ் கட்சி தெலுங்கானாவில் ஆட்சியை பிடித்து புதிய முதல்வராக ரேவந்த் ரெட்டி பதவியில இருக்காரு. தற்பொழுது தெலுங்கானாவின் முதல்வராக இருக்கக்கூடிய ரேவந்த் ரெட்டி அவர்களுடைய அரசியல் வாழ்க்கை எங்கு ஆரம்பித்தது என்று பார்த்தால் RSSின் மாணவர் அமைப்புல இருந்து 2006இல் ஊராட்சி மன்ற தலைவராக தன்னுடைய அரசியல் பயணத்தை தொடங்கி சந்திரபாபு நாயுடுவினுடைய தெலுங்கு தேசம் கட்சியில இணைந்து பிறகு 2017ஆம் ஆண்டு காங்கிரஸ் கட்சியில இணைந்து இன்று முதல்வராக இருக்கிறார். இவருடைய விஸ்வரூப அரசியல் வளர்ச்சியை பற்றி அதனுடைய பின்னணியை பற்றியும் தொடர்ந்து விரிவா பார்க்கலாம். ஆந்திர மாநிலத்தின் மஹபூப் நகர் மாவட்டத்துல கொண்டாரெட்டி பள்ளி என்கிற ஒரு கிராமத்துல விவசாய குடும்பத்துல 1969ஆம் ஆண்டு நவம்பர் 8ஆம் தேதி பிறந்தவர் தான் அனுமுலா ரேவந்த் ரெட்டி. உஸ்மானியா பல்கலைக்கழகத்துல பட்டம் பெற்ற ரேவந்த் ரெட்டி அவர்கள் மாணவ பருவத்திலேயே அரசியல்ல ஈடுபட துவங்குறாரு. RSSின் மாணவர் அமைப்பான ABVPல இணைந்து செயல்படுறாரு. பிறகு 2006ஆம் ஆண்டு மிட்ஜல் ஊராட்சி மன்ற தலைவராக தேர்வு செய்யப்படுறாரு ரேவந்த் ரெட்டி. பிறகு அவரோட அரசியல் வளர்ச்சி அசுர வளர்ச்சி அடையுது. 2007ஆம் ஆண்டு ஒருங்கிணைந்த ஆந்திராவில் உள்ள மஹபூப் நகர் மாவட்டத்தில் இருந்து சுயேட்சை மேலவை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்படுறாரு. அதற்கு பிறகு சந்திரபாபு நாயுடுவினுடைய தெலுங்கு தேசம் கட்சியில இணைகிறார். 2009இல் கோடங்கல் சட்டப்பேரவை தொகுதியில ரேவந்த் ரெட்டியை வேட்பாளராக போட்டியிட வைக்கிறாரு சந்திரபாபு நாயுடு. அப்போது ரேவந்த் ரெட்டி காங்கிரஸ் வேட்பாளர் குருநாத் ரெட்டியை தோற்கடித்து முதன்முறையாக சட்டப்பேரவை உறுப்பினர் ஆகிறாரு. 5 முறை MLAவான காங்கிரஸ் கட்சியினுடைய குருநாத் ரெட்டியை ரேவந்த் ரெட்டி வீழ்த்தியது அப்போது பரபரப்பா பேசப்பட்டது. அதற்கு பிறகு 2014ஆம் ஆண்டு நடந்த சட்டப்பேரவை தேர்தலிலும் ரேவந்த் ரெட்டி தான் வெற்றி பெற்றாரு. 2014ஆம் ஆண்டு தெலுங்கானா சட்டமன்றத்தில் தெலுங்கு தேசம் கட்சியின் அவைத் தலைவராகவும் தேர்ந்தெடுக்கப்படுறாரு. இதற்கிடையே ஆந்திர மாநிலம் பிரிந்த நிலையில தெலுங்கானா மாநில தெலுங்கு தேச கட்சியின் தலைவராக நியமிக்கப்படுறாரு ரேவந்த் ரெட்டி. 2015ஆம் ஆண்டு தெலுங்கானா சட்டப்பேரவை மேல் சபை தேர்தலில் தெலுங்கு தேசம் கட்சி வேட்பாளருக்கு ஆதரவாக வாக்களிக்க நியமன MLA LV ஸ்டீபனுக்கு ரேவந்த் ரெட்டி லஞ்சம் கொடுத்ததாக ஒரு ஸ்டிங் ஆபரேஷன் வீடியோ வெளியிடப்பட்டது. இது ஒரு பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியதை தொடர்ந்து 2015 மே மாத இறுதியில ரேவந்த் ரெட்டியை ஊழல் தடுப்பு பிரிவு கைது செய்து அவர் மீது ஊழல் தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவும் செய்யப்பட்டது. தெலுங்கானா உயர்நீதிமன்றம் நிபந்தனை ஜாமீன் வழங்கியதை தொடர்ந்து ரேவந்த் ரெட்டி ஜூலை மாதம் விடுவிக்கப்படுறாரு. பிறகு 2017இல் தெலுங்கு தேசம் கட்சியை விட்டு விலகிட்டு ராகுல் காந்தி முன்னிலையில காங்கிரஸ் கட்சியில சேர்றாரு. 2018இல் காங்கிரஸ் கட்சியின் தெலுங்கானா மாநில செயல் தலைவராகவும் ஆகிறாரு. 2018ல தெலுங்கானாவில் நடந்த சட்டசபை தேர்தலில் காங்கிரஸ் சார்பில் கோடங்கல் தொகுதியில நின்று தோல்வியை சந்திக்கிறாரு. பிறகு 2019இல் நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் இவர் தெலுங்கானா மாநிலம் மல்காஜ்கிரி தொகுதியில நின்று வெற்றி பெற்றாரு. தெலுங்கானா மாநிலத்தில் ரேவந்த் ரெட்டிக்கென மக்கள் மத்தியில ஒரு ஆதரவு அலை உருவாகுது. இதனைத் தொடர்ந்து இவரோட வளர்ச்சியை பார்த்து 2021ஆம் ஆண்டு தெலுங்கானா மாநிலத்தினுடைய காங்கிரஸ் கட்சி தலைவராக கட்சி மேலிடம் இவரை நியமிக்குது. தெலுங்கானா காங்கிரஸ் கட்சிக்கு தலைவர் பொறுப்பை ஏற்ற ரேவந்த் ரெட்டி மூத்த தலைவர்களை சமாளித்து கட்சியை திறம்பட நடத்தி செல்றாரு. இதன் மூலம் ராகுல் காந்தியினுடைய நம்பிக்கையை பெற்று ராகுல் காந்திக்கும் நெருக்கமாகிறாரு. KCR மற்றும் அவரோட குடும்பத்தினரை கடுமையா எதிர்க்க கூடிய தலைவராக ரேவந்த் ரெட்டி காங்கிரஸ் தொண்டர்களினுடைய ஆதரவை பெற்றார்.
இதனைத் தொடர்ந்து நடைபெற்று முடிந்த தேர்தலில் காங்கிரஸ் கட்சியை இவர்தான் வழிநடத்தி வெற்றி பெறவும் வைத்தார். இந்த நிலையில தான் இவரு தெலுங்கானா மாநில முதல்வராகவும் பதவி வகித்துட்டு வராரு ரேவந்த் ரெட்டி. இவருக்கு கீதா அப்படிங்கிற மனைவியும் நமிஷா என்ற மகளும் இருக்காங்க. ரேவந்த் ரெட்டியினுடைய மனைவி கீதா காங்கிரஸ் மூத்த தலைவரும் முன்னாள் அமைச்சருமான மறைந்த ஜெயபால் ரெட்டியினுடைய நெருங்கிய உறவினர் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அது மட்டுமல்ல, தற்பொழுது ரேவந்த் ரெட்டி பல அதிரடி நடவடிக்கைகளை எடுத்துட்டு வராரு. இது தெலுங்கானா சினிமா உலகத்தினரிடையே பெரும் பரபரப்பை ஏற்படுத்திட்டு வருது.